exercise 8D, question number 8. Two cars leave a town at the same time in the opposite direction at 50 km per hour and 60 km per hour. So speed of the first car 50 km per hour and second car would speed 60 km per hour. In how many hours will they be 550 km apart? So town, so the point irundhu ஒரு டவுன் the point இருந்து 2 cars கிளம்புது. So எந்த டைரக்ஷன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க. So இந்த டவுன்ல இருந்து one car இந்த டைரக்ஷன்லயும் another car இந்த பாயிண்ட்ல இருந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கு. So எந்த டைம்ல அந்த காரோட பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏங்கற கார் இது பிங்கற கார். So இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 500 ரெண்டு காரோட டிஸ்டன்ஸ் 550 km இருக்குன்றது மெஷின். So the what time so that's given. So two cars leave a town at the same time. So ஒரே டைம்ல கிளம்புது ஆப்போசிட் டைரக்ஷன்ல. First car உடைய speed 50 km per hour, speed of the second car 60 km per hour. In how many hours? So எவ்வளவு டைம் எடுக்கும்? 550 km ரெண்டு காரோட டிஸ்டன்ஸ் 550 km டிஸ்டன்ஸ் ரீச் ஆகிறதுக்கான டைம் என்ன? So first of all T அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கார் மூவ் ஆயிருக்கு. So this is the first starting point of the car. So both cars. So A ங்கிற காருக்கும் B ங்கிற காருக்கும் starting point T. So இந்த A ங்கிற கார் இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் AT. B ங்கிற செகண்ட் கார் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் BT. So the total distance அப்படிங்கிறது 550 km. So first of all speed of the first car given. Speed of the car கொடுத்திருக்காங்க. Speed of the car A எடுத்துக்கலாமா? So first car A எடுத்துக்கலாம். So two cars இருக்கு car A car B நோட் பண்ணிக்கலாம். So speed of the car A அவருடைய கார் என்ன ஸ்பீட் என்னன்னா 50 km per hour and speed of the second car. So second car அப்படிங்கிறது நம்ம B எடுத்துக்கலாம். So speed of the car so that is B மென்ஷன் பண்ணிருக்கோம். So B ங்கிற காரோட ஸ்பீட் 60 km per hour. So என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா ஸ்பீடுக்கான ஃபார்முலா speed is equal to distance by time க்கான ஃபார்முலா அப்ளை பண்றோம். Speed is equal to distance traveled by time taken. Distance by time. Speed is equal to distance by time taken. So using this formula the value find பண்றோம். சோ எப்படி பாருங்க. So ஃபர்ஸ்ட் கார் உடைய ஸ்பீட் தெரியும். So எவ்வளவு டைம் டிராவல் பண்ணுச்சு நமக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். So எப்படி அந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் பாருங்க. So car A travel பண்ண distance வேணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்றேன். So distance traveled by car A. Distance traveled by car A. So car A பண்ண distance. So distance வேணும் அப்படினா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். So first time தெரியாது. Let us consider time. Let us consider that x be the time taken to travel the car, to travel the distance. To travel the distance. So the distance reach பண்றதுக்கான டைம் x ன்னு எடுத்துர்க்கேன். Let us consider x be the time taken to travel the distance. So the distance reach பண்றதுக்கான டைம் x ன்னு எடுத்துக்கலாம். So distance is equal to speed into time. So speed அப்படிங்கிறது 50 km. So first car உடைய speed 50 into x. So x is time taken. So distance is equal to speed into time. So first car பண்ண travel பண்ண distance அப்படிங்கிறது என்னன்னா 50x. So second car தான் distance find பண்றோம். So distance traveled by car B. So car B கான டைம் பார்க்கலாம். So அதோட ஸ்பீட் எவ்வளவு பாருங்க 60 km per hour. So 60 km per hour. So into time taken அப்படிங்கிறது x ன்னு எடுத்துக்கலாம். So time நம்ம அப்படிங்கிறது x ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றேன். So ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். So ஃபர்ஸ்ட் கார் உடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 50 km which means A ல இருந்து T வரைக்கும் 50x ன்னு இருக்கும். T ல இருந்து B வரைக்கும் 60x இருக்கு. இதுதான் அதோட டிஸ்டன்ஸ். So total distance கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. So given that ரெண்டு காருக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னா 550 km. அது எவ்வளவு டைம்ல இருக்குங்கிறது क्वेश्चन. So given so two cars உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னா 550 ன்னு சொல்லிருக்காங்க. So 50x ங்கிறது ஃபர்ஸ்ட் கார் பண்ண டிராவல் டிஸ்டன்ஸ், செகண்ட் கார் உடைய டிஸ்டன்ஸ் என்னன்னா 60x. So ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்னா 515 இருக்கும். ரைட்டா? So 50 plus 60 110 x is equal to 550.
So x உடைய வேல்யூ வந்து மல்டிபிள்ல இருக்கக்கூடிய 110 ரைட் சைடுல போகும்போது டிவைட். So 0 0 cancel, 1 11 is 11, 5 11s are 55. Therefore x is equal to 5. So x என்ன எடுத்துருக்கேன்? x அப்படிங்கிறது time taken to travel the distance. Therefore after 5 hours, after 5 hours the distance between the two cars, the distance between two cars is 550 kilometers. So 5 hours க்கு அப்புறம் ரெண்டு காரோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 550 kilometers அப்படிங்கிறது இருக்கும். So 5 hours is answer. Thank you.